யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம். வசனம் 1. அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை புகழ்ந்துபடி பாடின பாட்டு. கர்த்தரை பாடுவேன், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரை வீரர்களையும் கடலிலே தள்ளினார். வசனம் 2. கர்த்தர் என் பலனும் என் கீதமானவர், அவர் எனக்கு இரட்சிப்புமானவர், அவரையே என் தேவன், அவருக்கு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன், அவரே என் தகப்பனுடைய தேவன், அவரே உயர்த்துவேன். வசனம் 3. கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர், கர்த்தர் என்பது அவருடைய நாமம். வசனம் 4. பார்வோனின் ரதங்களையும் அவன் சேனைகளையும் சமுத்திரத்திலேயே தள்ளிவிட்டார், அவனுடைய பிரதான அதிபதிகள் சிவந்த சமுத்திரத்தில் அமிழ்ந்து போனார்கள். வசனம் 5. ஆழி அவர்களை மூடிக்கொண்டது, கல்லை போல ஆழங்களிலே அமிழ்ந்து போனார்கள். வசனம் 6. கர்த்தாவே, உம்முடைய வலது கரம் பலத்ததினால் மகத்துவம் சிறந்ததாகிறது, கர்த்தாவே, உம்முடைய வலது கரம் பகைஞனை நெருக்கி விட்டது. வசனம் 7. உமக்கு விரோதமாய் எழும்பினவர்களை உமது முக்கியத்தின் மகத்துவத்தினாலே நிர்மூலமாக்கினீர், உம்முடைய கோபம் ஆக்கினையை அனுப்பினீர், அது அவர்களை தாளடியைப் போல பட்சித்தது. வசனம் 8. உமது நாசியின் சுவாசத்தினால் ஜலம் குவிந்து நின்றது, வெள்ளம் குவியலாக நின்றது, ஆழமான ஜலம் நடுக்கடலிலே உறைந்து போயிற்று. வசனம் 9. தொடருவன பிடிப்பான், கொள்ளையாடிய பங்கிடுவான், என் ஆசை அவர்களிடத்தில் திருப்தியாயிருக்கும், என் பட்டயத்தை உருவேன், என் கையை அவர்களை சங்கரிக்கும் என்று பகைஞன் சொன்னான். வசனம் 10. உம்முடைய கற்றை வீச பண்ணினீர், கடல் அவர்களை மூடிக்கொண்டது, திரளான தண்ணீர்களில் ஈயம் போல அமிழ்ந்து போனார்கள். வசனம் 11. கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? பரிசுத்தத்திலே மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களையே செய்கிறவருமாகிய உமக்கு ஒப்பானவர் யார்? வசனம் 12. நீர் உமது வலது கரத்தை நீட்டினீர், பூமி அவர்களை விழுங்கி போட்டது. வசனம் 13. நீர் மீட்டு கொண்ட இந்த ஜலங்களையே உமது கிருபையினாலே அழைத்து வந்தீர், உம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்திற்கு நேராக அவர்களை உமது பலத்தினாலே வழி நடத்தினீர். வசனம் 14. ஜனங்கள் அதை கேட்டு தத்தளிப்பார்கள், பெலிஸ்தியரின் கொடிகளையே திகில் பிடிக்கும். வசனம் 15. ஏதோமின் பிரபுக்கள் கலங்குவார்கள், மோவாபின் பராக்கிரமசாலிகளை நடுக்கம் பிடிக்கும், கானானியன் குடிகள் யாவரும் கரைந்து போவார்கள். வசனம் 16. பயமும் திகிலும் அவர்கள் மேல் விழும், கர்த்தாவே, உமது ஜனங்கள் கடந்து போகும் வரையும், நீர் மீட்ட ஜனங்களை கடந்து போகும் வரையும் அவர்கள் உம்முடைய யுத்தத்தின் மகத்துவத்தினாலே கல்லை போல அசையாவற்றி இருப்பார்கள். வசனம் 17. நீர் அவர்களை கொண்டு போய் கர்த்தராகிய தேவரீர் வாசம் பண்ணுகிறதற்கும் நியமித்த ஸ்தாஸ்தலமாகிய உம்முடைய சுகந்தரத்தின் பர்வதத்திலே ஆண்டவராகிய தேவருடைய கரங்கள் ஸ்தாபித்த பரிசுத்த ஸ்தலத்திலும் அவர்களை நாடுவீர். வசனம் 18. கர்த்தர் சதா காலங்களாகிய என்றென்றைக்கும் ராஜரிகம் பண்ணுவார். வசனம் 19. பார்வோனின் குதிரைகள் அவனுடைய ரதங்களோடும் குதிரை வீரர்களோடும் சமுத்திரத்திலே பிரவேசித்து, கர்த்தர் சமுத்திரத்தின் ஜலத்தையே அவர்கள் மேலே திரும்ப பண்ணினார், இஸ்ரவேல் புத்திரரோ சமுத்திரத்தின் நடுவே வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள் என்று பாடினார்கள். வசனம் 20. ஆரோனின் சகோதரனாகிய மாமியா மிரியாம் என்னும் தீர்க்கதரிசியானவனும் தன் கைகளிலே தம்புரை எடுத்து கொண்டார்கள், சகல ஸ்திரீகளிலும் தம்புர்களோடும்
நடனத்தோடும் அவர்களுக்கு பின்னே புறப்பட்டு போனார்கள். வசனம் 21. மீரியாம் அவர்களுக்கு பிரதிவசமாக, கர்த்தரையே பாடுங்கள், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரை வீரர்களையும் கடலிலே தள்ளினார் என்று பாடினார்கள். வசனம் 22. பின்பு மோசே இஸ்ரவேல் ஜனங்களை சிவந்த சமுத்திரத்திலிருந்து பிரயாணம் படுத்தினான். அவர்கள் சூர் வனாந்தரத்துக்கு புறப்பட்டு போய் 3 நாள் வனாந்தரத்திலே தண்ணீர்கள் கிடையாமல் நடந்தினார்கள். வசனம் 23. அவர்கள் மாராவிலே வந்தபோதோ மாராவின் தண்ணீரை கசப்பாய் இருந்ததனால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாதிருந்தது. அதனால் அவ்விடத்திற்கு மாரா என்று பெயரிட்டது. வசனம் 24. அப்பொழுது ஜனங்கள் மோசேக்கு விரோதமாக முறுமுறுத்து, எண்ணத்தை குடிப்போம் என்றார்கள். வசனம் 25. மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரிலே போட்டவுடனே அது மதுரமான தண்ணீராயிற்று. அவர் அங்கே அவர்களுக்கு ஒரு நியமனத்தையும் ஒரு நியாயத்தையும் கட்டளையிட்டு அங்கே அவர்களை சேர்த்து. வசனம் 26. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர்கள் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமனங்கள் யாவையும் கைக்கொண்டால், நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று. வசனம் 27. பின்பு அவர் ஏலிமுக்கும் வந்தார்கள். அங்கே 12 நீரூற்றுகளும் 70 பேர்ச்சை மரங்களும் இருந்தன. அங்கே தண்ணீர் அருகே பாளையம் இறங்கினார்கள்.